தசாவதாரம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இது வேர்ல்டுல யாருமே பண்ணதில்லை. ஸோ நல்லா நீங்க சூப்பரா பண்ணும். இங்கே உங்களே சேர் பண்ணிக்கிற மாதிரி நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். வெரி குட். எல்லாருமே அழகா சிரிச்சுக்கிட்டு டான்ஸ் எல்லாம் தரவா இருக்கீங்களா? கங்காதரன் சார் இவர் தான் வந்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம புஷ்பாஞ்சலி நாட்டிய கலாலயா குருமார்கள் தனலட்சுமி, ரேகா மற்றும் பல குருமார்கள் இங்கே இருக்கீங்க. நம்ம சேலத்திலிருந்து முத்துலட்சுமி அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து கங்காதரன் சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ராசிபுரம் பரதநாட்டியம் சிஸ்டர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இன்னும் மற்ற குருமார்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கனாலும் நீங்க இன்னைக்கு ஆடுறது வந்து உங்களையே நீங்க பெருமைப்படுத்திக்கிறீங்க. ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுங்கிறது இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இதை வந்து இன்னைக்கு நீங்க பண்ண போறீங்க. நடுவில் யாருமே பேசக்கூடாது, டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நம்ம சீஃப் கெஸ்ட் யார் வர்றாங்கன்னு தெரியும்ல, டான்ஸ்லேயே ஒரு பெரிய மாஸ்டர். அவங்க வந்து முதல்ல ஒரு பெரிய பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட், அப்புறம் தான் சினிமா கோரியோகிராஃபர். அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்றோங்கிறது நல்லா தெரியும். நல்ல அழகா எப்பப்ப அரமண்டி தேவையோ அப்ப அரமண்டி போட்டு நல்ல அழகான முக பாவனையோட எல்லாருமே நேரா பார்த்து பண்ணணும். ஓகேயாமா? இப்போ வந்து கலா மாஸ்டர் இருக்கிறாங்க. வித்யாமதி ஸ்கூல் சேர்மன் ஐயா அவர்கள் வந்து அவங்களுக்கு அடுத்து வந்து நம்ம வித்யாமதி ஸ்கூல் பிரின்சிபல் சார் வந்து குத்து வேலை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சேலம்ல எங்களோட சீனியர் மாஸ்டர், வயசுலையும் மூத்தவங்க, அனுபவலையும் மூத்தவங்க, நம்ம உங்களோட தனலட்சுமி ரேகாவோட மாஸ்டர் பெற்றோர்களுக்கும் சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நடக்கப் போகும் தசாவதாரத்தை பற்றி
சிறு விளக்க உரை கொடுக்க விரும்புகின்றேன். முதலாவதாக வருவது மச்சாவதாரம். மச்சாவதாரம் என்பது மகாவிஷ்ணுவின் சோமகாசுரன் என்ற அரக்கன் வேதங்களை கடலுக்குள் ஒளித்து வைத்தான். பிரம்மாவின் படைப்புக்கு வேதங்கள் முக்கியம் என்பதால் மகாவிஷ்ணு நீர்நூறில் வந்து வேதங்களை மீட்டார். அடுத்து கூர்மாவதாரம் என்பது தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்க முயன்ற போது மந்தாரமலை கடலில் மூழ்கியது. மகாவிஷ்ணு ஆமை உருவில் வந்து மலையை தாங்கி நின்றார். இந்த அவதாரம் பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. அடுத்து வராகம். இரண்யாட்சகன் என்ற அரக்கன் பூமியை அபகரித்து கடலுக்குள் ஒளித்து வைத்தான். மகாவிஷ்ணு பன்றி பிடிவில் வந்து அரக்கனை அழித்து பூமியை மீட்டார். இந்த அவதாரம் தீமையை அழித்து மகாவிஷ்ணு நிலைநாட்டுகிறது. அடுத்து நரசிம்ம அவதாரம். மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரம். கண்யகசிபி என்ற அரக்கன் பிரம்மாவை குறித்து தவம் இருந்து மனிதனாலோ மிருகத்தினாலோ பகலிலோ இரவிலோ வீட்டிற்குள்ளோ வெளியிலோ எந்த ஆயுதத்தாலோ தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று வரத்தை பெற்றான். இந்த வரத்தால் தேவர்களை துன்புறுத்தி வந்தான். இவனை அழிக்க மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை அழித்தார். அடுத்து மகாவிஷ்ணு 5வது அவதாரம் வாமன அவதாரம். மகாபலி சக்கரவர்த்தி என்ற அரசன் தேவர்களை துன்புறுத்தி வந்தான். மகாவிஷ்ணு குள்ளமான வாமன உருவில் வந்து மகாபலியிடம் 3 அடி மண் கேட்டார். மகாபலி சம்மதித்தவுடன் வாமனர் விஸ்வரூபம் எடுத்து 2 அடியால் பூமி மற்றும் வானத்தை அளந்தார். 3ஆம் அடிக்கு இடம் கேட்டபோது மகாபலி தன் தலையை காட்டினார். மகாவிஷ்ணு அவனை பாதாள உலகத்திற்கு அனுப்பினார். இந்த அவதாரம் ஆணவத்தை அழித்து பணிவை நிலைநாட்டுகிறது. அடுத்து பரசுராம். எல்லாருக்கும் வணக்கம். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நமஸ்காரம். நீங்கள் வெயிலில் உட்காந்துருக்குது அதை தான் மைண்டில் இருக்கு. அவங்க பேசுறது எனக்கு தோணலை. வெயிலில் இருக்கு. ஓகேவா உங்களுக்கு? வெயிலில் உட்காருது ஓகே. ரொம்ப அழகாக பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழகாக பண்ணதுக்கு நீங்களே எனக்காக ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நான் கின்னஸ் புக் அவார்ட் போயிருக்கேன் நான். பட் எல்லாருமே வந்து ஒரு தீம் கொடுப்பாங்க. நடராஜனுடைய கால், நடராஜனுடைய விளக்கு, இதெல்லாம் வைப்பாங்க. ஆனா நீங்க தசாவதாரத்தை ஒவ்வொரு அவதாரத்துக்கும் எக்ஸ்பிரஷன் பண்ணி அவ்வளவு அழகா, அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது என்னன்னா ஒரு 20% ஒரு 50% நல்லா இருக்கும், 50% கொஞ்சம் தப்பா. ஆனா இங்க ஆடினது 80% பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அழகா பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்க காஸ்டியூம் கலர். ஏன்னா வெளியே அவுடோர் பண்ணும்போது அந்த கலர் வந்து நம்மளுக்கு அடிக்கணும். வேற யார் கலரும் கண்ணுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி கலர் அடிச்சது. அண்ட் யார் எடிட் பண்ணாங்க, ரெக்கார்ட் பண்ணாங்க, அவங்க டீச்சர்ஸ்க்கு, சேலம் சிஸ்டர்ஸ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். அண்ட் சாருக்கு, இங்கே இருக்கிறவங்க கின்னஸ், அவங்களுக்கு, பிரின்ஸ்பாலுக்கு, சேர்மனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு எல்லாருக்கும் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா பரதம் எப்பயுமே அழியாது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நான் போடுற ப்ரோக்ராம் எல்லாமே பரதம் சம்பந்தப்பட்டது. இல்லைன்னா சினிமா சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராமா தான் இருக்கும். ஒரு ஸ்டார் நைட் மாதிரி பண்ணுவாங்க, ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் காம்படிஷன் வைப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இத்தனை 2500, 1500, 100 பேர், 200 பேர் பரதத்தை கொண்டு வந்து
அந்த பரதம் எப்பயுமே நம்ம வாழ்க்கையில அழியாததுன்னு தெரியுமா? பரதம் கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஆடலாம். ஆனா மத்த டான்ஸ் ஆடினீங்கன்னா பரதம் ஆட முடியாது. அதெல்லாம் கடவுள் கொடுக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். அதுக்கு இங்க சேலத்துல பரதநாட்டியம் உடைய ஒரு இதே இருக்கு, சங்கமமே இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். பட் நான் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டேன். ஏன்னா நம்ம பாவம்னு பார்த்துட்டு நான் போயிடுவேன். ஆனா அங்க கொஞ்சம் சரியா இருக்காது. ஆனா சேலம் சந்தோஷ் மட்டும் கேட்டா நான் கண்ணை மூடி வரேன்டான்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு பிரதர் மாதிரி. ஏன்னா ஓடி விளையாடு பாப்பால இருந்து கூடயே இருந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன். சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ அந்த ஏவிஎம்ல கேட்டுக்கிட்ட நின்று அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வளர விட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கூட வளரல, டீச்சர்ஸையும் வளர விடுறாருன்னா அது சாதாரண, அது மனசு வேணும். ஸோ அப்பதான் நான் சொன்னேன், என் மனசுல கொஞ்சம் மனசு வந்திருக்கேடா, தேங்க்யூ அப்படின்னா. அவருடைய பையனுடைய கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல. நான் பிரைம் மினிஸ்டருடைய ப்ரோக்ராம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. புட்டபத்ரி சாய்பாபாவுடைய ப்ரோக்ராம் நாங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு கிட்டத்தட்ட 600 டான்சர்ஸ் வச்சு ரொம்ப பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க வச்சு ஆடி இருக்கலாம். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்களை வச்சுட்டு கொஞ்சம் தெரியாதவங்களையும் அங்கே சாய்பாபாவுடைய பசங்களும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போனனால என்னால் வர முடியல, சாரி. பட் இந்த ப்ரோக்ராம்க்கு நான் வந்தே ஆனுன்னு சொல்லிட்டு செம்ம டயர்ட்லாம் பார்க்கக்கூடாது, குழந்தைங்களோட டான்ஸை பார்க்கணும். ஏன்னா என்கரேஜ்மெண்ட், இந்த கைத்தட்டல் தான் நம்மளுக்கு ஒரு அவார்டு. வேற எதுவுமே கிடையாது அவார்டு, எந்த அவார்டு கிடையாது. கைத்தட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த அவார்டு. ஸோ கேர்ள்ஸ், இந்த குட்டீஸ் ஆன பாய்ஸ் சரி, கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ், நீங்க எல்லாம் எழுந்து குழந்தைங்களுக்காக கைத்தட்டணும். எல்லாருமே கைத்தட்டணும். ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் நாளைக்கு இன்னும் நல்லா பண்ணணும், நல்ல பெரிய இடத்துக்கு போகணும். ஏன்னா நம்ம படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில எது ஃபர்ஸ்ட்னா படிப்பு. ஆனா ரெண்டாவது என்னன்னா ஒரு டான்ஸோ பாட்டோ ஸ்போர்ட்ஸோ, இது ரெண்டாவது வாழ்க்கையில இருந்தாலும். ஏன்னா எனக்கு படிப்பு ஏறல, ஆனா டான்ஸ் எனக்கு படிப்போட தாசி ஆகிடுச்சு. ஸோ அதனால படிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினா அந்த தசாவதாரம் கெட்டப் போட்டோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாவம் அந்த கெட்டப்ல அந்த வெயில்ல அவ்வளவு நேரம் உட்கார்ந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய பண்ணுங்க டீச்சர்ஸ். இப்போ 250, அடுத்த வாட்டி 500. இந்த பரதத்தை கொண்டு வந்துட்டே இருங்க. இப்போ 2 வருஷமா இது நடக்குதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரதம் எப்பயுமே வாழ்க்கையில நாம இருக்கிற வரைக்கும் அது அழியாது. ஸோ நிறைய பேர் பாய்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பரதம் கத்துக்கிட்டு அதுக்கு முடிவு கிடையாது, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அரங்கேற்றம் முடிஞ்சோன்னா முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க. பரதம் ஒரு கடல் மாதிரி கத்துக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. பார்த்துட்டு இருக்கீங்கன்னு இப்பதான் ஒருத்தர் சொன்னாரு. உங்களோட டான்ஸ் எப்படி இருந்தது தெரியுமா? இன்னைக்கு எப்படி இருந்தது? சும்மா கிழிச்சிட்டீங்க. ஓகே, சொல்ல மறந்துட்டேன் நான். நீங்க அந்த வெயில நிக்கிறது பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்து மைண்ட்ல இருந்துட்டேன். ரொம்ப அழகா பண்ணீங்க. 100% எனக்கு அப்படியே மைண்ட்ல இருந்து இப்ப சென்னை போற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. குறிப்பிட்ட மாணவரை விட கூடுதலான மாணவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி. மேலும் முதல் முறையாக தசாவதார வைணவ வழிபாடு அந்த பாடலுக்கு அதிகபட்ச மாணவிகள் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் சுமார் 10 நிமிடங்கள் தொடர்ச்சியாக இந்த சாதனை
நிகழ்ச்சியை நிகழ்த்தி இருக்கின்றனர். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆன நீங்களும் உங்களை சிரமப்பட்டு கூட்டு வந்த உங்க பேரண்ட்ஸ். கைத்தறி கொடுக்க பார்க்கலாம் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம இந்த நிகழ்ச்சியே இல்லை. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். ஆனா இருங்க, அவங்க எடுக்கணும், கீழே நின்று எடுக்க முடியாது, அதனால தான் அவங்க நிற்கிறாங்க, வேற வழி இல்லை. ஸ்டேஜ் ஹைட் ஜாஸ்தி. இங்க பாருங்க நீங்க.
Thank you.